ஜெயராமு, இன்னும் நீ தூங்கல? தூங்கலப்பா, எனக்கு இன்னும் தூக்கம் வரல. என்னடா அது, வயசான எங்களை பார்த்து கேட்டால் இந்த பதில் ஓகே. நீ வயசு பையன், காலையில் பத்திரிக்கை அது இதுன்னு அலைஞ்சிட்டு வேற வந்திருப்ப. இப்படி தூங்காமல் இருந்தால் உடம்பு கெட்டுப்படாது. அப்புறம் மனமேடையில் வந்து உட்காந்து தூங்குறதுக்கா? என்னடா அது, நான் பேசிட்டு இருக்கேன், நீ பதில் சொல்ல. ஏதாவது பிரச்சனையா? வாயை திறந்து பேசப்பா. ஜெயராமு, என்ன நடந்துச்சு? மறைக்காம சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைப்பா, இந்த கோவர்தன் நான் நினைச்சாதான்ப்பா. ச்சே, பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான்ப்பா. மறுபடியும் ஏதாவது சொன்னானா? அப்பா, வாசுதேவன் அங்கிள் என் வேலைக்காக 3 லட்ச ரூபா டெபாசிட் கொடுத்தாரு பாத்தீங்களா? ஆமா. அந்த 3 லட்ச ரூபா டெபாசிட் அவன்கிட்ட தான்ப்பா இருக்கு. டேய், அதை திருப்பி கொடுறான், அந்த கடனை அடைச்சிடறேன்னு கேட்டேன். அதுக்கு அவன், உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்காக செலவு பண்ண பாத்தீங்களா, அதுக்கு எதுக்கு சரியா போச்சுன்னு சொல்றான்ப்பா. ஜெயராமு, அவன் சொல்றது நியாயம்தான்ப்பா. என்னப்பா நீங்களும் இப்படி சொல்றீங்க? அவன் நமக்கு 3 லட்ச ரூபா உதவி இருக்கான். அவ்வளவு பெரிய தொகையை திருப்பி கேட்க வேணான்னு சொல்றியா? அப்படி இல்லப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கடனை அடைக்கலனா நல்லா இருக்குமா? ஜெயராமு, கல்யாணத்துக்கு முன்னாடி பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு ஏதாவது நிர்பந்தமா? வாசுதேவன் சார் ஏதாவது சொன்னாரா? அவர் ஒன்றும் கேட்கலப்பா. இருந்தாலும் நாளைக்கு இந்த விஷயம் ஜெயஸ்ரீக்கு தெரிய வந்தா? அப்படி என்னப்பா பிரச்சனை வரப்போகுது? நாம கடனை தான்ப்பா வாங்கணும். அதுவும் வாசுதேவன் சார் நமக்கு கம்பல் பண்ணி கொடுத்த பணம். அப்படியே பிரச்சனை வந்தா அது வரதட்சணையா கொடுத்த பணம் இல்ல, லோனா தான் கொடுத்தேன்னு சொல்ல போறாரு. இந்த பாரு, இந்த விஷயம் வாங்கின நமக்கும் கொடுத்த வாசுதேவன் சாருக்கு மட்டும்தான் தெரியும். ஜெயஸ்ரீக்கு அறவே தெரியாது. அதனால இந்த விஷயத்தை பத்தி நீ எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இருந்தாலும்ப்பா, இத பாரு, எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காது. ஆமா, நீ போய் படுத்து தூங்கு போ. எப்பா, நான் வேணா வாசுதேவன் சாரை பார்த்து பேசி இன்னொரு ஒரு மாசம் டைம் கேட்கிறேன், திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணுவோம். ஓகே தானே? அப்ப இதனால மறுபடியும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல? வராதுன்னு தான் சொல்றேனே. உனக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த விஷயத்தை மறந்துட்டு போய் நிம்மதியா தூங்கு போ. போ போப்பா, படுக்கணும். என்ன படுக்கோ. அப்பா, கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, இப்ப போய் கணக்கு போட்டுட்டு இருக்கீங்களே. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய முதலாளி கூட தம் பொண்ணு கல்யாணம் தான் ஒரு தடவைக்கு 4 தடவை கணக்கு போட்டு பார்த்துப்பான். ஏன்னா கல்யாண மண்டபத்துல வந்து தடுமாறக்கூடாது இல்லையா? சரிப்பா, அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்குமா? ஐயோ அப்பா, எனக்கு இல்ல, கல்யாண பொண்ணுக்கு. அவளுக்கு என்னம்மா, நூல் சேலை கட்டிக்கிட்டாலும் ராஜாத்தி மாதிரி இருப்பா. இந்த காதல பூ சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. சொல்லட்டுமா? கரெக்டா சொல்லிடுவேன். அந்த நாள்ல நல்ல நாள் பண்டிகையில எங்க அம்மா நல்லது ஒரு புடவையை கட்டிட்டு லட்சுமிகரமா வீட்டுல வளைய வளைய வருவாங்க. அவங்கள மாதிரியே இருக்கா. அப்படின்னா இவ பாட்டி மாதிரி இருக்கான்னு சொல்றீங்களா? ஆஹா அப்பா, உலகத்திலேயே முதல் முறையா கல்யாண பொண்ணை பார்த்து பாட்டி மாதிரி இருக்கேன்னு சொல்ற அப்பா நீங்க தான்ப்பா. தள்ளுங்க, கொஞ்சம் நகருங்க. நீ வாமா. கிழக்கு பார்த்து நில்லு. சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிக்குமா. சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டியா? இப்ப நம்ம அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணு. ஜெயஸ்ரீ, எனக்கு இன்னைக்கு பர்த்டே.
அப்பா தான் உனக்கு புது ட்ரெஸ்ஸும் சாக்லேட்டும் வாங்கி தந்தாரே. நீயும் நமஸ்காரம் பண்ணியடி. அப்பாக்கு தானே நமஸ்காரம் பண்ணேன், அம்மாக்கு நமஸ்காரம் பண்ணி. அம்மா தான் சாமி கிட்ட போயிட்டாங்களே. அம்மா போட்டோ இருந்தா அம்மாக்கும் நமஸ்காரம் பண்ணிருக்கலாம். நம்ம அம்மாவை போட்டோவே எடுக்கலையே. ஜெயஸ்ரீ, நீ அம்மா பார்த்திருக்கியா? அம்மா எப்படி இருப்பாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்ல. அஸ்வினி பாத்திருக்கா, அவ கிட்ட கேட்டா சொல்லுவா. அஸ்வினி, அஸ்வினி. வரேன். என்ன ஜெயஸ்ரீ? நம்ம அம்மா எப்படி இருப்பாங்க? அம்மாவா? ரொம்ப அழகா இருப்பாங்க. அது இல்லக்கா, பாட் பாட்டா சொல்லு. வட்ட முகம், சுருட்ட முடி, அப்புறம் நட்சத்திரம் மாதிரி கண்ணு, பிரைட்டா அழகா இருக்கும். சின்ன மூக்கு, அழகான வாய். வைதேகி, உன்னுடைய போட்டோ என் படுக்கறையில் பத்திரமா இருக்கு. ஆனா அந்த விஷயம் தெரியாம கையால வரைஞ்ச ஒரு பொம்மையை வச்சு அதுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறா உன் 2வது பொண்ணு ஜெயஸ்ரீ. அவகிட்ட உன்னோட இந்த படத்தை நான் காட்ட முடியுமா? காட்டினா 3 பொண்ணுகளும் சேர்ந்து இந்த படத்தை ஹாலில் மாட்டிடுவாங்க. ஹாலில் மாட்டினா உன் மூலமா நான் யாருன்னு உலகத்துக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? போலீஸ்ல மாட்டிக்குவேனே, அப்புறம் நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் என்ன இருக்கு? எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலம்மா. பெத்த பொண்ணுங்க கிட்டேயே பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீட்டுக்கட்டு கோபுரம் மாதிரி ஒரு சின்ன காத்து அடிச்சா கூட போறோம், அந்த பொய் கோபுரம் கீழே சாஞ்சிருமா. வாசுதேவனா எனக்கு சில கடமைகளை முடிக்க வேண்டியிருக்கு. அந்த கடமைகளை முடிக்கிறதுக்கும் ராமச்சந்திரனா நான் போலீஸ்ல சரண்டர் ஆனோம். அப்படி போலீஸ்ல சரண்டர் ஆகிறதுக்கும் தெய்வமா இருந்து வைதேகி நீ தான் எனக்கு உதவணும். சத்திய சந்தனா வாழ்ந்தவுமா உன் புருஷன் இப்படி பேரை மறைச்சு, ஊரை மறைச்சு, உறவுக்காரங்களை மறைச்சு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு வந்துடுச்சே. பாரு, அஸ்வினியும் ஜெயஸ்ரீயும் நானும் சித்ராவும் தனியா கல்யாணத்துக்கு கிளம்ப போறோம். எந்த உறவுக்காரங்களையும் கூப்பிட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். மா, இந்த வாழ்க்கை எனக்கு போதும். தயவு செய்து தெய்வமா இருந்து என்னுடைய இந்த அர்த்தமில்லாத வாழ்க்கைக்கு நீ தான் ஒரு விடை கொடுக்கணும்.
மாப்பிள மாப்பிள நான் சொல்றத கேளுங்க. எழுந்திருங்க மாப்பிள, இல்ல மாமா, எழுந்திருங்க. இல்ல மாமா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை என்னென்னவோ பேசி அவமானப்படுத்திட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாப்பிள நான் சொல்றத கேளுங்க. எழுந்திருங்க, எழுந்திருங்க. இங்க வந்து உட்காருங்க. இல்ல மாமா, உங்க முன்னாடி உட்காரத்துக்கு கூட எனக்கு அருகதை கிடையாது. மாமா, நான் உங்களுக்கும் அஸ்வினிக்கும் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன். மாமா, நீங்க கொண்டு வந்த பழத்தட்டுல இருந்து ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அந்த கிறுக்கு சாப்பிடும்போது அப்பவே நான் செருப்பால் அடிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். உங்களை கேட்டுக்கு வெளியே நிக்க சொன்னானே என் மாமன், அப்பவே நான் அவனை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அஸ்வினியால தான் அந்த வீட்டு மானம் மரியாதைலாம் போச்சுன்னு சொன்னாங்களே எங்க அம்மா. அப்பவே நான் உங்களை தலைமொழி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். மாமா, இவ்வளவு கண்ணியமான உங்களை என் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னே, அதுக்கு நான் காசில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எல்லா குளத்துல குளிச்சாலும் என் பாவம் போவாது. எல்லாத்தை விட முக்கியமா வீட்டு வாசல்ல பழத்தட்டை தூக்கி எரிஞ்சனே, அதுக்கு பரிகாரமா ஜெயஸ்ரீ கல்யாணத்துல இந்த கையால நான் எச்சல் எடுக்க போறேன். ஆமா மாமா, அப்பதான் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடைக்கும். மாப்பிள மாப்பிள எழுந்திருங்க, எழுந்திருங்க. நீங்க எழுந்திருங்க, எழுந்திருங்க, எழுந்திருங்க. மாப்பிள, தவறு செய்யும் போது மனுஷன் மிருகமாயிடுறான். ஆனா அதே தவறை உணர்ந்து வருந்தும் போது அவனே தெய்வம் ஆயிடுறான். இப்போ என் கண்ணுக்கு நீங்க தெய்வமா தான் தெரியுறீங்க மாப்பிள. மாப்பிள, உங்க வீட்டுல என்ன அவமானப்படுத்துறீங்களே, அது என் மனசுலயே இல்ல. ஆனா ஜெயஸ்ரீ கல்யாணத்துக்கு நீங்க வர போறீங்களே, அதுதான் என் மனசுல இப்ப பெருசா இருக்கு. மாமா, அஸ்வினி உங்க பொண்ணா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ ராணி. அந்த ராணி கோட்டையில தான் இருக்கணும். அவளோட ராஜாவா நான் வந்தாதான் அவளுக்கு மரியாதை. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே மாப்பிள. மாமா, அஸ்வினியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். எங்களோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்க அஸ்திவரமா நாங்க 2 பேரும் ஜோடியா எங்க வீட்டு பூஜையில நமஸ்காரம் பண்ணிட்டு 2 பேரும் கிளம்பி உங்களுக்கு முன்னாடி கல்யாண மண்டபத்துல இருக்கோம். ஜெயஸ்ரீ, உன்னை மண்டபத்துல ரிசீவ் பண்ண போறது அஸ்வினியும் நானும் தான்மா. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள, ரொம்ப சந்தோஷம். ஆனா போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க மாமா. இங்க இருந்து போற நேரம் தான் வீட்டுக்கு. அங்க போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அங்க இருந்து மண்டபம் வர நேரம் தான் மாமா. அது வந்து உங்ககிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு புரியல. கொஞ்சம் தள்ளி நில்லுமா, கொஞ்சம் தள்ளி நில்ல மாப்பிள. இங்கேருந்து வீட்டுக்கு போற நேரம் ஓகே. உடனே குளிச்சு ஃப்ரெஷ்ஷா கிளம்ப வேண்டாம். அஸ்வினிட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கீங்க. ஒரு சந்தோஷமா ஒரு 10-15 நிமிஷமோ இல்லை ஒரு ½ அன் அவரோ கொஞ்சம் பேசிட்டு இருங்க. அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வாங்க. புரிஞ்சுதா? சரிங்க மாமா, வரேன். வா. வாசுதேவனா, வாங்க. ஆரத்தி ரெடி பண்ணிக்கமா. வாங்க, பார்த்து இறங்கி வாங்க. வா வா வா. ஆரத்தி கொண்டாமா. கெட்டி மேளம். அஸ்வினி வந்துருவா. ஆரத்தி அங்க விட்டுடுங்க. வா வா. அடுத்த கல்யாணம் நீதானே? கார்ல லக்கேஜ் பெட்டியெல்லாம் வரா. அவங்க கொண்டு வருவாங்க. பெட்டியை கொண்டாப்பா. வா வா. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வா. அம்மா, நீங்க எனக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது.
ஆனா அஸ்வினி கல்யாணத்துக்கும் சத்திரத்துக்கும் முதல் நாளே வந்தீங்க, ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்துக்கும் வந்திருக்கிறீங்க. நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால என்ன இப்போ? நான் செய்ய வேண்டிய கடமையை தானே செய்யறேன். அப்பா, அஸ்வினியும் மாமாவும் கல்யாண மண்டபத்துக்கே ஸ்ட்ரைட்டா வந்துடுன்னு சொன்னாங்களே, இன்னும் காணுமேப்பா. அம்மா வந்துருவாங்கம்மா, வந்துருவாங்க. கொஞ்சம் லேட்டா இருக்கும். நீ ஏன் சந்தேகத்தை கலப்புற? நீ போ. இது பாரு, பொட்டி பத்திரம். நீ எப்பவும் ஜெயஸ்ரீ பக்கத்திலே இருக்கணும். போ. குட் மார்னிங் சார். என்ன கல்யாணத்தை நடத்த வந்திருக்கீங்களா? பாத்தீங்களா, கல்யாணத்தை நடத்த வந்த நீங்க இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க. நிறுத்த வந்தேன்னா ஏர்லியரா வந்துட்டேன் பாத்தீங்களா? சரி, இன்னும் இந்த மண்டபத்துல 18 மணி நேரம் இருக்கு. நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல நான் ஜெயிக்கிறேனான்னு பாப்போம். குட் மார்னிங் சார். வா நானா, வா 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 வா. நான் வெளியவே வந்துட்டேன். கல்யாண வீட்லேயும் சாவு வீட்லேயும் தான் நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாண வீட்டில் யாராவது ட்ரபிள் பண்ணாக்கா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் வெளியே போய் ஃபோன் போடுறேன். ஆண்டரோட அம்மா கொட்டாயோட வச்ச மாதிரி வச்சுலாம் சார். ஐயோ, அந்த மாதிரிலாம் வேணாம்ப்பா. இது கல்யாண வீடு, அந்த மாதிரிலாம் பேசாத. ஒரு நிமிஷம் இரு. சார், பரந்தாமன் சார், பரந்தாமன் சார், வாங்க வாங்க வாங்க. என்ன சார், ஆ, உங்க ரெண்டு பேரையும் நம்பித்தான் நான் இந்த கல்யாணத்தையே நடத்த போறேன். இவ யாரு? என்ன சார் மரியாதை இல்லாம பேசுறாரு இவரு? டேய், உனக்கு என்ன மரியாதை இருக்கு? எனக்கு கூட்டணிலாம் தேவையில்லை. நான் சோலோ வந்து ஜெயிப்பேன். இவ யாரு? இங்க பாரியா, என்ன? என்னால தனியா நின்னு ஜெயிக்க முடியாது. ஆனா கூட்டணி இல்லாம தோக்க முடியும். தெரியுமா டேய், உனக்கு? கூலிங் கிளாஸ் போட்ட பெரிய ஆளா நீ? கூலிங் கிளாஸ் இல்லாம பெரிய சார், ஆளா என்ன நான்? பெரிய ஆளா நீ? நானா, இங்க பாரு. நானா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். உங்க ரெண்டு பேரையும் நம்பித்தான் நான் கல்யாணத்தையே நடத்த போறேன்னு சொல்றேன். நீங்க ரெண்டு பேருமே சண்டை விட்டுட்டு அப்படியே நானா, நான் சொல்றதை கேட்பியா மாட்டியா? மாட்டேன் சார். பாத்தீங்களா? கஸ்தூரி ராஜா படத்துல சான்ஸ் வேணுமா வேணாமா? கண்டிப்பா சான்ஸ் வேணும் சார். அப்ப நான் சொல்றது நீ கேட்கணும். சரி சார். இவர் தான் உனக்கு குரு, சரி சார். அவருக்கு நீ சிஷ்யன். சரி சார். இப்ப மரியாதை நானா பின்றான் பாருங்க சார். தலைவா, என்னாச்சு? இது என்ன இது மரியாதையா? சரி சரி, நீங்க அவங்கிட்ட சொல்றதெல்லாம் செய்வான், அவர் சரி. சொல்றதெல்லாம் செய்யணும். கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருங்க சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நானா பின்னுவா சார். இப்ப சொல்லுங்க சார், என்ன சார் செய்யணும்? என்ன பேரு? நானா கோணம்? நல்ல பேரை வச்சு கூடாது. இந்த பாரு, நீ சிஷ்யன், அவர் சொல்லிட்டாரு இல்லையா? நான் என்ன வேலை சொன்னாலும் டான்னு செய்யணும். செய்றேன். ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. கேட்கவே மாட்டேன். நானா வாசல்ல ஜாலி ஒயின்ஸ்னு ஒரு கடை இருக்கு, என்னது? அங்க போய் ஒரு ½ ரம் வாங்கிட்டு வந்துரு. அப்படியே கிச்சன்ல போய் 2 அப்பளம், சுட்ட அப்பளமா இருந்தாலும் சரி, வறுத்த அப்பளமா இருந்தாலும் சரி, ஒண்ணும் கிடைக்கலையா ஊறுகாய் எடுத்துட்டு வந்துரு. என்ன இதுக்கு காசு சம்பந்தி யார்கிட்டயாவது கேட்டா பின்னிடு வேணாம், எங்கிட்ட தான் கேட்கணும். இந்தா சீக்கிரம் வாங்கிட்டு வா, லேட் பண்ணாத. இறங்கிடுச்சு ரம்மு. நானா பின்னுவா, இவர் என்னையே பின்னுவேன்றாரு. என்ன சார் இது? கஸ்தூராஜா சார் படத்துல ஹீரோ சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா கண்ட குடிகாரங்களுக்குலாம் ப்ரொடக்ஷன் போய் வேலை செய்ய வச்சிட்டீங்க. நானா வேணா. இது வரேன் சார். என்னங்க, காஃபி சாப்பிடறதுக்கு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நேரா ரூம்க்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. கல்யாண மண்டபத்துக்கு வேற போகணும். வாங்க வீட்டுக்கு போலாம். இப்படி வா. ஐயோ, என்னங்க தாப்பா போடுறீங்க? மண்டபத்துக்கு, கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்கு லேட் ஆகுது. இப்ப யார் கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்ற நீ? என்ன விளையாடுறீங்களா? பொழுது விடுங்க, ஜெயஸ்ரீக்கு கல்யாணம். அப்படியா? இது விஷயமா யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. உன் தங்கச்சி ஜெயஸ்ரீக்கு தானே கல்யாணம்னு சொன்ன? நடக்கட்டும், நல்லா நடக்கட்டுமே. நாம இங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணலாம் இல்லையா? என்னங்க, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. அப்போ நீயும் அப்பாவும் செய்யறது கரெக்ட்னு சொல்றியா? ஏண்டி, நீங்க நாடகம் போடும்போது நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அந்த வலி உங்களுக்கு தெரிய வேண்டாம்? அதுக்கு தான் இது. என்னங்க, உங்களை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நான் தான் கஷ்டப்படுறேன். ஏங்க, ஏன் எங்க அப்பாவையும் தங்கச்சியும் கஷ்டப்படுத்துறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி அழுகுற? உன்னை இப்படியே காலத்துக்கு அடைச்சு வச்சிருன்னு பயப்படுறியா? நாளை காலையில முகூர்த்தம் முடிஞ்ச உடனே உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன். நல்ல பொண்ணு அது வரைக்கும் காமா இருக்கணும். ஓகே? மாட்டேன், நான் கல்யாணத்துக்கு போவேன். என்னடி? என்ன அனாவசியமா என்ன கோவப்படுத்தாத. அதிகப்படியா உனக்கு தான் கஷ்டம். உன்னை கஷ்டப்படுத்திக்காம இங்க காமாரு. புரிஞ்சுதா?